ஹாய். இப்போ இந்த கோர்ஸோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். கடைசி வீடியோ. ஸோ இதுல வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிக்கிறாங்க, ஏன் அதை ஆன்சர் பண்ணிக்கிறான்றது இந்த இதுல நம்ம படிப்போம். ஸோ கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் கொஸ்டின். இது என்ன நோட்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் இது ட்ரிபிள் கிளஃப். ஸோ ட்ரிபிள் கிளஃப்னா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் எஃப் இந்த லைன்ல இருந்தா. ஸோ எஃப்க்கு மேல இருக்கிற நோட் ஜி. ஸோ ஆன்சர் வந்து ஜி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நேம் திஸ் நோட். இது வந்து பேஸ் கிளஃப் இல்லையா? ஸோ பேஸ் கிளஃப்னா ஆல் கவ் ஈட். ஸோ ஈல இருக்கு, இங்க லெஃப்ட்ல வந்து ஃபிளாட் வரைஞ்சிக்கிறாங்க, அப்ப இ ஃபிளாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த நோட்ஸ் டு ஃபைண்ட் த ஹிடன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, பேஸ் கிளஃப். அப்ப குட் பாய் டஸ் டி ஃபர்ஸ்ட் நோட்டு. ஆல் கவ் ஈட் இ, இந்த நோட்டும் இ, இ கீழே டி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின். நெக்ஸ்ட், ஹவு மெனி crotchet beats ஆர் தேர் இன் ஏ செமி பிரேவ். செமி பிரேவுக்கு எவ்வளோ கவுண்ட், 4 கவுண்ட். ஸோ அப்போ 4 crotchet beats. ஸோ ஆன்சர் 4. நெக்ஸ்ட், ஆட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் crotchet beats in the note values and rest. ஸோ இதுக்கு வந்து 2 கவுண்ட், 3 கவுண்ட், ஏன்னா டாட்டட் மினிமம் பிளஸ் இது எவ்வளோ லைனுக்கு மேல இருக்கு, அப்ப 2 கவுண்ட். 3 + 2 5, இதுக்கு 1 கவுண்ட். ஸோ 6 கவுண்ட். 3 + 2 + 1 6 கவுண்ட். நெக்ஸ்ட், which rest match the length of the note value. இது ஆக்சுவலா என்னது, செமி பிரேவ் இல்லையா? ஸோ செமி பிரேவ்னா 4 கவுண்ட். அப்போ 4 கவுண்ட்னா செமி பிரேவ் ரெஸ்ட் தான், ஹோல் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்சர். நெக்ஸ்ட், விச் இஸ் த கரெக்ட் டைம் சிக்னேச்சர். இது எவ்வளோ கவுண்ட், 2 கவுண்ட். ஏன்னா 4 வேவ் இருக்கு, 2 கவுண்ட். இது வந்து மினிமம் ரெஸ்ட் 2. அப்போ 2 + 2 4. ஸோ 4 4. Next, to lower the pitch of this note by a semitone, which accidental would you put just before it? Lower தானே கேட்டுக்கிறாங்க. அப்ப ஒரு செமிடோன் கம்மி பண்ணணும்னா ஃபிளாட் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஹையர்னு கேட்டிருந்தா ஷார்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோயர்னா ஃபிளாட், ஹையர்னா ஷார்ப். நெக்ஸ்ட், which pair of notes has a distance of semitone between them. ஸோ செமிடோனுக்கு எது எது பக்கத்துல இருக்கு, இது என்ன எஃப் ஜி இல்லையா? ஸோ எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் ஒரு பிளாக் கீ இருக்கு. ஸோ இது இல்லை. இது குட் ஜி ஏ. ஸோ ஜிக்கும் ஏக்கும் நடுவுலையும் ஒரு பிளாக் கீ இருக்கு. ஏ பி ஃபிளாட் நடுவில் எந்த கீயும் இல்லை. ஸோ இதுதான் செமிடோன். ஸோ ஏக்கு நியரஸ்ட் நோட் என்ன, பி ஃபிளாட், இல்லைன்னா ஏ ஷார்ப்னு சொல்லலாம். ஸோ இதுதான் செமிடோன். நெக்ஸ்ட், விச் நோட் இஸ் த டானிக். டானிக்னா என்னது, டோ. டோக்கு இன்னொரு பேரு ஃபர்ஸ்ட் நோட் இல்லையா? ஸோ எஃப் மேஜர்லனா எஃப் ஒரு ஃபர்ஸ்ட் நோட்டு எஃப். நெக்ஸ்ட், ஹியர் இஸ் த ஸ்கேல் ஆஃப் சி மேஜர், வேர் இஸ் த செமிடோன். 3 4 and 7 8. ஏன்னா இ அண்ட் எஃப் தான் செமிடோன், அதே மாதிரி பி அண்ட் சி தான் செமிடோன். நெக்ஸ்ட், விச் மேஜர் கீ ஹேஸ் த ஃபாலோயிங் கீ சிக்னேச்சர். ஸோ கீ சிக்னேச்சர் கேட்டுக்கிறாங்க. இது ஆக்சுவலா என்னது, பி ஃபிளாட் இல்லையா? குட் பாய். பி ஃபிளாட் எந்த இதுக்கு வரும், எஃப் மேஜர் தான் வரும். ஸோ எஃப் மேஜர் தான் ஆன்சர். விச் கார்ட் சிம்பிள் ஃபிட்ஸ் அபவுட் டானிக் ட்ரைட். டானிக் ட்ரைட்னா என்ன, காருன்னு இருக்கும். இது என்ன, ஆல் கவ் சிஇஜின்னு இருக்கு, அப்ப சி தான் எழுதுவாங்க. ஸோ ஆன்சர் சி. விச் நோட் நீட் டு பி ஆடட் டு மேக் த டானிக் ட்ரைட் ஆஃப் ஜி மேஜர். ஜி மேஜர் டானிக் ட்ரைட்னா ஜி, பி அண்ட் தென் டி இல்லையா? இங்க என்ன, குட் பாய் டஸ் டி இருக்கு, குட் பாய் டஸ் ஃபைன், ட்ரிபிள் கிளப் இது. ஸோ எவ்ரி குட் பாய் பி இருக்கு அண்ட் தென் டி இருக்கு. ஸோ பேலன்ஸ் என்ன நோட் தேவை, ஜி தான் தேவை. ஸோ அதுதான் ஜி. நெக்ஸ்ட், நேம் திஸ் இன்டர்வல். இதோட இன்டர்வல் என்னன்னு கேட்குறாங்க. இன்டர்வல்னா அப்போ இது 1, இங்க இருந்தா 2, இங்க இருந்தா 3. அப்போ ஒரு இன்டர்வல் 3. நெக்ஸ்ட் இதோட இன்டர்வல் 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ 8னா என்ன, ஆக்டேவ். ஸோ ஆக்டேவ். நெக்ஸ்ட் போலாம். The following is, இது வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது என்னது, இது வந்து சி, இது இ, ஜி,
சி. ஸோ சிஇஜிசின்றது ஆர்பிஜிஓ. இந்த ஆர்பிஜிஓ வந்து எப்படி போகுது? கோயிங் டவுனு. ஸோ ஆர்பிஜிஓ கோயிங் டவுன். விச் நோட் would you find in a tonic triad of F major? அப்ப எஃப்ஏசி தான் அதோட கார்டு. ஸோ எஃப்ஏசி ஆன்சர். டைனமிக் மார்க்கிங் tells a player how loudly or softly to play. At what speed to play the music என்றது டெம்போ மார்க். டு play the note detached என்றது staccato. லெகேட்டோனா play smoothly. ஸோ அதான் ஆன்சர். play with an accentனா இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க இல்லையா? ஸோ இதான் play with an accent. நெக்ஸ்ட், ரைட் அ ஒன் ஆக்டேவ் ஜி மேஜர். ஸோ இங்க கொஸ்டின் எப்படி போட்டுக்கிறாங்க பார்க்கலாம். ஜி மேஜர் ஸ்கேல் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீ சிக்னேச்சர் வரைஞ்சிட்டாங்களா? நெக்ஸ்ட் கோயிங் டவுனு. ஸோ கோயிங் டவுன்னா ஆல் கவ் ஈட் கிராஸா. ஜி இங்க இருக்கிற ஜில இருந்து இங்க இருக்கிற ஜி வரை எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் யூஸ் கரெக்ட் கீ சிக்னேச்சர். ஸோ கரெக்ட் கீ சிக்னேச்சர் தான் எஃப் ஷார்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செமிடோன் மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு எங்க செமிடோன் இருக்கும்? 3 4 அண்ட் தென் 7 8. இது வந்து கோயிங் டவுன் இல்லையா? அப்ப 7 8 இங்க இருக்கு, 3 4 இங்க இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஸ்கேல் என்னன்னு பார்க்கணும். கோயிங் டவுனா அப்பான்னு பார்க்கணும். செமி பிரேவ். ஸோ செமி பிரேவ் வரைஞ்சிக்கிறாங்க. கரெக்ட் கீ சிக்னேச்சர், ஸ்கேலோட கரெக்ட் கீ சிக்னேச்சர் வரையணும். அண்ட் தென் செமிடோன்ஸ் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஒன் ஆக்டேவ் ஆர்பிஜிஓ எஃப் மேஜர் ஸ்கேல். ஸோ எஃப் மேஜர் அப்போ கரெக்ட் கீ சிக்னேச்சர் ஃபர்ஸ்ட் வரையணுமா? எஃப் மேஜருக்கு பி ஃபிளாட். எவ்ரி குட் பாய் பி ஃபிளாட். கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ எஃப் ஏ சி அப்புறம் மேலே இருக்கிற எஃப் ரிவர்ஸ்ல. ஓகே, ஸோ இப்படிதான் முக்கியமா உங்க கொஸ்டின் பேப்பர்ல டபுள் பார் லைனும் போற மறக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது, நம்ம தான் போடணும். நெக்ஸ்ட், சர்க்கிள் 5 மிஸ்டேக்ஸ் in the following music, then write it correct. ஸோ இங்க ஏன் ட்ரிபிள் கிளஃப் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இங்க ஏன் ஷார்ப் வந்து சர்க்கிள் பண்ணிக்கிறாங்க? இது ஆக்சுவலா ஜி மேஜர் ஸ்கேலு. எவ்ரி குட் பாய் டஸ். டி ஷார்ப்பு இல்லை இல்லையா ஜி மேஜர் ஸ்கேலுக்கு? எஃப் ஷார்ப் தானே. ஸோ எஃப் ஷார்ப்பு ஆன்சர் மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ஆன்சர் எழுதிட்டாங்களா? நெக்ஸ்ட், பி ஏன் சர்க்கிள் பண்ணிக்கிறாங்க? டைனாமிக் மார்க்கிங் எப்பவுமே ஸ்டேவ் லைனுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ஸ்டேவ் லைன் கீழே வரைஞ்சிட்டாங்களா? இது ஆக்சுவலா என்ன டைம் சிக்னேச்சர்? சின்னு போட்டுக்கிறாங்க, காமன் டைம் சிக்னேச்சர். ஸோ 4 4ன்னு சொல்லலாமா? 4 4ல 2 and 3 ஜாயின் பண்ணக்கூடாது இல்லையா? அது ரூல் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக 2 கிராச்செட் வரைஞ்சிட்டாங்க. இங்க பாருங்க, குவேவர் வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம். ஸோ அதனால இங்க ஜாயின் பண்ணி எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இங்க வேற என்ன மிஸ்டேக் இருக்கு? மீதிலாம் கரெக்ட். இங்க பாருங்க, நோட் ஸ்டெம் வந்து லெஃப்ட் சைட் தான் வரையணும் இல்லையா? மிடில் நோட்டு. ஸோ மேலே வரையணும்லாம் இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். ஸோ கீழே வரையணும்லாம் இப்படி வரைஞ்சிருக்கும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், ஆன்சரிங் கிவன் ரிதம். ஸோ ஆன்சரிங் கிவன் ரிதம் வந்து நம்ம ஓன் கிரியேட்டிவிட்டி தான். ஸோ இவங்க எந்த மாதிரி கம்போஸ் பண்ணிக்கிறாங்க? டட் 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 டட். ஸோ நல்லா தான் இருக்கு இந்த ரிதம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரிதம் எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட், here is an ostinato, write 2 more repeats. ஸோ ஆஸ்டினேட்டோனா என்ன? ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ். இங்க என்ன பண்ணணும்னா அவங்க புதுத்து இருக்கிற மாதிரியே இன்னும் 2 பார்க்கு நோட்ஸ் வரையணும். முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த நோட் வந்து கேர்வா இருக்கும். அதாவது நோட் ஹெட் இல்லையா? அதே மாதிரி நோட் ஸ்டெம்மோட இன்டர்வல்ல 3 இல்லையா? ஸோ 3 இன்டர்வல்ல இருக்கணும். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணும். இங்க இருக்கிறத அப்படியே இந்த சைடு எழுதணும். நெக்ஸ்ட், லாஸ்ட் செக்ஷன், analysis. So look at the following piece and answer the question. So first question பாருங்க, in which major key is this piece? So இந்த கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க என்ன ஸ்கேல்னு கண்டுபிடிக்கணும். கீனா என்னது? ஸ்கேல். இது எஃப் ஷார்ப் இருக்கு, ஸ்டார்டிங் நோட்டும் ஜி, எண்டிங் நோட்டும் ஜி. ஸோ அப்ப வேற ஏதாவது கீ சிக்னேச்சர் நடுவில், அதாவது ஆக்சிடென்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்லை. ஸோ எஃப் ஷார்ப்னு இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஸ்கேலு? ஜி. ஸோ ஜி கரெக்டாக எழுதிட்டாங்களா? நெக்ஸ்ட், ரைட் ஏ ரோமன் நியூமரல் below the last note of the piece to show that the tonic triad should accompany it.
ஸோ ரோமன் நியூமரல் நம்ம படிச்சோம் ஐன்னு போடுவாங்க. ஸோ பிலோன்னு கேட்டுக்கிறாங்க பிலோ. கொஷின்ல அபோவ்னு சில நேரத்தில் கேட்பாங்க. ஸோ பிலோவா அபோவான்னு பார்த்துக்கோங்க. கிரேட் 1னால இந்த மாதிரி ஐ போட்டால் போகிறோம். ஸ்மால் ஐ வந்து மைனருக்கு தான் யூஸ் பண்ணுவோம், நமக்கு மைனர் இல்லை. நெக்ஸ்ட், ஹவு மெனி crochet beads are there in each bar? ஈச் பார் இது ஆக்சுவலா என்ன டைம் சிக்னேச்சர்? 4 டைம் சிக்னேச்சர். அப்போ 1 2 3 4 கவுண்ட் இருக்கா? 1 2 3 4. ஸோ ஈச் பார் கண்டெயின் 4. Put a bracket above the place where the one of the arpeggio is found. ஆர்பிஜியோ இங்க இருக்கு, இங்க இருக்கா? இங்க இல்ல. இங்க இருக்கா? இல்ல. இது ஆர்பிஜியோ இல்ல, இதுவும் இல்ல. இங்க பாருங்களேன், ஜி பி டி அண்ட் தென் ஜி. ஸோ அப்போ இங்க ஆர்பிஜியோ இருக்கா? அதனால இங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட், does the ஆர்பிஜியோ கோயிங் அப் ஆர் டவுன்? ஸோ இந்த ஆர்பிஜியோ பாக்குறீங்களா, கோயிங் அப் ஆர் டவுனா? இது மேல தான் போகுது. ஸோ அப்ப கோயிங் அப். நேம் த இன்டர்வல் பிட்வீன் த டூ நோட்ஸ் மார்க் வித் ஆஸ்ட்ரிக்ஸ். ஆஸ்ட்ரிக்ஸ் எங்க மார்க் பண்ணிக்கிறாங்க? இங்க மார்க் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது 1, இது 2. அப்போ இதோட இன்டர்வல் செகண்ட். ஸோ அதுதான் நோட் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆமா, செகண்ட். விச் பார் ஹஸ் த சேம் ரிதம் as பார் 1? பார் 1ல எப்படி இருக்கு? ஒரு கிராச்செட், 2 குவேவர், ஒரு கிராச்செட், ஒரு கிராச்செட். இந்த மாதிரி வேற எங்க இருக்கு? ஒரு கிராச்செட், ஒரு கிராச்செட், 2 குவேவர் இங்க இருக்கு. ஒரு கிராச்செட், 2 குவேவர், ஒரு கிராச்செட், ஒரு கிராச்செட். ஸோ இதுதான் ரிதம் இல்லையா? நம்ம ஆஸ்டினேட்டோ ஆன்சரிங் ரிதம்ல படிச்சிருப்போம். ஸோ இதுதான் ரிதம். ஸோ இதே மாதிரி இங்கதான் ரிதம் இருக்கு. ஸோ அப்ப பார் 1 பார் 5ம் சிமிலரா இருக்கு. ஸோ அதான் பார் 5. டோ இஸ் ரிட்டன் இன் 2 ரெஜிஸ்டர்ஸ் இன் த பீஸ். புட் எ பாக்ஸ் அரவுண்ட் an எக்ஸாம்பிள் ஆஃப் லோ அண்ட் ஹை டோ. டோனா என்ன? ஃபர்ஸ்ட் நோட்டு. லோ அண்ட் ஹை டோனா 2 ஆக்டேவ்ல அவங்க டோ எழுதியிருப்பாங்க. இது ஆக்சுவலா என்ன ஸ்கேல்? ஜி ஸ்கேல். அப்ப ஜி தான் டோ இல்லையா? ஸோ அப்போ இங்க ஒரு லோ ஜோ இருக்கா? லோ டோ. இங்க ஹை டோ இருக்கு. வேற எங்க லோ டோ இருக்கு? இங்க ஒரு லோ டோ இருக்கு, இங்க ஒரு ஹை டோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட், விச் இஸ் த லவுடஸ்ட் டைனாமிக் இன் திஸ் பீஸ்? ஆக்சுவலா லவுடஸ்ட் டைனாமிக் என்னது? எஃப் இல்லையா? ஆனா அவங்க வந்து இந்த பீஸ்ல தான் கேட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பீஸ்ல எம்பி லவுட் இல்ல, எம்எஃப் இருக்கலாம், எம்பி எம்எஃப், வெறும் எஃப் எம்பி. ஸோ எஃப் தான் இருக்கு இல்லையா? ஸோ எஃப் தான் இந்த பீஸ்ல லவுடஸ்ட் டைனாமிக். லாஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் அலக்ரோ மீன்? அலக்ரோனா என்னது? ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ், லீவ் ஏ மெசேஜ். தேங்க்யூ.